நண்பா எல்லாம் என்னன்னா டிவிகேல வந்துட்டு இன்னைக்கு ஒரு கற்பழிப்பு கேஸில் வந்துட்டு ஒருத்தர் கைதாயிட்டாரு அப்படின்ட்டு சோசியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆகுது. என்ன மாற்றம் வரும், என்ன மாற்றம் வரும், இதே தான் நடக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா? இதுவே ஒரு மாற்றம் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி எந்த கட்சியில் நடந்தாலும் இப்படித்தான் நடக்கும் அப்படின்னு கடந்து போகணும். இப்போ கேள்வி கேட்குறோம், அதான் மாற்றம். இப்பயுமே வந்துட்டு நீ சொல்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு ஐயோ மக்களுக்கு இப்படி ஆகுதுன்றதை விட இவங்க கட்சியிலையும் இந்த ஆட்சியிலையும் இப்படித்தான் நடக்கும்ன்ற ஒரு சந்தோஷத்துல நீங்க சொல்றீங்க. அதுதான் வித்தியாசம். ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, மாற்றம் ஆல்ரெடி நடந்துகிட்டு தான் இருக்கு. ஏன்னா எங்க தப்பு நடந்தாலும் தட்டி கேட்கிறோம். அது நல்ல எண்ணத்துல கேட்கிறோமோ இல்ல ஒரு வன்முறையான ஒரு எண்ணத்துல கேட்கிறோமோ, ஆனா கேள்வி கேட்கிறோம் பாத்தீங்களா, அதுதான் மாற்றம். கண்டிப்பா எங்க தப்பு நடந்தாலும் எந்த ஒரு எண்ணத்திலயோ கேள்வி கேட்கிறோம் பாத்தீங்களா, அங்க தப்பு குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தப்பு குறையறதுக்கான முதல் படியே இதுதான். யோசிச்சு பாருங்க. அவர் பதவி ஏற்றதுக்கு அப்புறம் சரியான தண்டனை, சட்டப்படி என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை சரியா செய்வாரு. கண்டிப்பா கேள்வி கேளுங்க. எதிர்கட்சியா இருந்தாலும் சரி, எந்த கட்சியா இருந்தாலும் சரி, கண்டிப்பா நம்ம எல்லாருமே கேள்வி கேட்கணும். அநீதி எங்க நடக்குதோ அங்க எல்லாருமே குரல் எழுப்பணும். அதான் நம்மளோட யோசனை.